வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம இப்ப தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல இனிமேல் நம்ம போடலான்ட்டு இருக்கிறோங்க. இது என்ன மாரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு பிறக்க போற குழந்தையோட ஜாதகத்த முன்னத்த நாளே போடக்கூடிய அமைப்புல நம்ம பார்க்கலாங்க. அவங்க என்ன நட்சத்திரத்தில பிறப்பாங்க, என்ன பெயர் நாமத்தில பிறப்பாங்க, அதுக்கப்புறம் எந்த லக்கணத்தில பிறந்தா யோகமா இருக்கும், யோக பலன்கள கெடுக்கக்கூடிய லக்கணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா இதுக்கு மேல பார்க்கலாங்க. அதாவது 1/12/2025 பிறந்த ஜாதகத்தோட பலன்கள, பிறக்கப் போற குழந்தையோட ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாங்க. அதாவது நீங்க நாளைக்கு பிறக்கப் போறது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில குழந்தைகள் ஜனிப்பாங்க. சரிங்களா? அப்பன்னா மீன ராசி இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. பிறக்கக்கூடியது திங்கட்கிழமை அன்னைக்குங்க. இப்ப ரேவதி நட்சத்திரத்தில பிறந்தீங்கன்னா, எடுத்த உடனேயுமே தசாபுத்தி புதன் தசை நடக்குங்க. சரிங்களா? இந்த புதன் தசை பிறக்கக்கூடிய நேரத்த பொறுத்து இத்தன வருஷம் அப்படின்னு இழுக்குங்க. கிட்டத்தட்ட 17 வருஷ தசாபுத்தி காலத்த பிறக்கக்கூடிய நேரத்த வச்சு கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பு. இத்தன வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி இது எது எது பாதகத்த குடுக்கக்கூடிய லக்கணமா இந்த புதன் தசை இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 1 விருச்சிக லக்னம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, மேச லக்னம். இந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. அதனால இந்த லக்கணத்துல கொஞ்சம் குழந்தைகள் பிறந்தா கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா? இவன் உட்கார்ந்திருக்க நட்சத்திரநாதன், அந்த புதன் தசையில புதன் உட்கார்ந்திருக்க நட்சத்திரநாதன் விசாக நட்சத்திரம். இது புஷ்கரண வம்சத்துல உட்கார்ந்திருக்கிறதுனால, நாளைக்கு பிறக்கப் போற குழந்தைக யோகம் தான். அது பிரச்சனை இல்ல. சரிங்களா? ஆனாலும் தந்தைய கொஞ்சம் வாட்டி வதைக்குங்க. இந்த லக்கணம்லாம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 6 லக்கணம். காலையில் 6 டூ சாயங்காலம் 6 வரைக்கும் எந்த குழந்தையெல்லாம் பிறக்குதோ, அதுக தந்தைய கொஞ்சம் ஆட்டி வைக்க வேண்டிய வேலைய செய்வாங்க அப்படிங்கிற காரணம் தான். அப்படின்னு பார்த்தா எந்தெந்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்னம், விருச்சக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம். இந்த 6 லக்னமுமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 1 கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை. தந்தைக்கு பார்த்தீங்கன்னா, தீரா கடனையும், தீரா நோயையும் குடுக்கக்கூடிய அமைப்பு. இதனால ஆஸ்பத்திரிக்கு விரைய செய்யக்கூடிய அமைப்பு வரைக்கும் இழுத்துட்டு போயிரும் அப்படிங்கிற கணக்கு தான். 6 மணிக்கு மேல எடுத்தா நல்லா இருக்குமா? அப்படின்னு சொன்னா, தாராளமா சூப்பரா இருக்கும். அப்பன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல குழந்தை பிறப்பு இருந்ததுன்னா, நல்ல தன லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த புதன் திசை 17 வருஷம் புதன் திசையில கிட்டத்தட்ட கடைசி ஒரு 4, 5 வருஷத்த நீங்க அனுபவிப்பீங்க. அது ஒண்ணும் பாதிப்பு குடுக்காது அப்படிங்கிற காரணம் தான். தாராளமா சாயங்காலத்துக்கு மேல குழந்தை எடுக்கக்கூடிய அமைப்பு குடுக்கும். சரி திதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திதியில குழந்தை பிறக்கும். யோகம்னா வியதிவாதம் யோகமா இருக்கும். கரணம் பார்த்தீங்கன்னா, பத்திர கரணம் செயல்படக்கூடிய அமைப்பு. நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்னென்ன மாரி பேர் வைக்கலாம் அப்படின்னா, தே, தோ, ச, சி. இந்த பெயர் நாமெல்லாம் வைக்கலாம் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? சரி. இந்த புள்ள பிறக்குறாங்க. இவங்களோட மத்த பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஆண் பிள்ளையா இருந்ததுன்னா, பயணத்த அதிகமா விரும்பக்கூடியவரா இருப்பாங்க, பின்னும் பிறவும். கொஞ்சம் தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. படிப்பு கொஞ்சம் 8வது வரைக்கும் தடப்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால, தந்தை எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். பையன் ஊருக்காக உழைக்கிற பையனா இருப்பான். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, தனலாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு தான். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்ப தந்தைக்கு ஏற்படுத்தலாம். சரிங்களா? தந்தையும் நல்ல லாபத்த சம்பாரிக்கக்கூடிய அமைப்ப குடுக்குங்க. வீட்ல அதிகாரம் அம்மா கையில இருக்கும். தந்தை நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரரா இருப்பாரு. சரிங்களா? தாய் சரியான கோபக்காரி, ரோசக்காரி, சண்டைக்காரியா இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில நேரத்தில அம்மா அரசு உத்தியோகத்தில உட்கார்ந்திருந்தாங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற காரணமும். பையனுக்கு சின்ன சின்னதா விபத்துகள் கொஞ்சம் ஏற்படும். நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு இன்னைக்கே நம்ம பலன் குடுத்துட்டுருக்கோம். சரிங்களா? சின்ன சின்ன விபத்துகள் சந்திக்கலாம். ஒரு சில சமயத்தில பிறக்கிற குழந்தைகளுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இரத்த குறைபாடு பிரச்சனையோ கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. இதே பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, சரிங்களா? சகோதரத்தன்மை நல்ல வலுவா இருக்கு. முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறக்குதுன்னா, அடுத்து சகோதரன் கம்பல்சரி உண்டு. அதனால நீங்க வருத்தப்பட வேண்டியதில்ல. பின்னாடி பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் கொஞ்சம் கொடுக்கும். அம்மாவுக்கு ஆட்சி, அதிகாரம் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. வீட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அந்த பலன் உண்டு. நீங்களும் அதிகாரத்துக்கு சொந்தக்கார பொண்ணா இருப்பீங்க. அதாவது பிறக்கிற குழந்தை அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, அரசு உத்தியோகத்தில உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தும். கொஞ்சம் சோர்வுத்தனத்துக்கு சொந்தக்காரியாவும் பிறக்க குழந்தை இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனையும் கொஞ்சம் குடுக்கக்கூடிய அமைப்ப குடுக்கும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அ மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா சரிங்களா? இதெல்லாம் ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அமைப்பு. இப்ப கோச்சாரத்துப்படி பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிற நேரம்,
நமக்கு ஏதாவது சுப பலன்கள் இன்னும் ஏதாவது செய்யுமா அப்படின்னு கேட்டால் சித்திரைக்கு மேலே தந்தைக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தலாம். ஏதாவது இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம் இதெல்லாம் கொஞ்சம் செய்யலாங்க. சரிங்களா? இன்னைக்கு தான் முதல் ஜாதகம் நம்ம அப்படி போடுறோம். அதனால கொஞ்சம் அதில கொஞ்சம் தடுமாற்றம் வருது. போக போக நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்குவோம். மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நீர் நித்தியானந்தங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.